நம்பாம அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கிளாஸ்ல இருக்க ஃப்ரேம் நம்பரை கேட்கிறான். உடனே அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் முழிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது கேம் நடத்துறவங்க ஏஐ வச்சு அவனை ஏமாத்திட்டு இருப்பாங்க. சோ அடுத்த செகண்ட் யூஜி ரெண்டாவது டைரக்ஷனுக்கு மூவ் ஆயிடுறான். அந்த டைரக்ஷன்ல அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை நிக்க வச்சிருப்பாங்க. இந்த டைம் உண்மையாவே அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான் இருப்பான். இருந்தாலும் அவன் யூஜியை ஜம்ப் பண்ண வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் யூஜிக்கே தெரியாம அவன் மேல வன்மத்துல இருந்திருப்பான். ஆனா யூஜி அவனையும் முழுசா நம்பாம அவன் ஷூ எதை பார்த்து கேட்க சோவருக்கு பின்னாடி இருந்தவனும் யோசிக்காம அது சேஃப் ஜோனை பார்த்து தான் இருக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது யூஜி ரொம்ப உஷாரா அவன் ஷூலேஸ கலட்டி விட்டுட்டு தான் அந்த கேள்வியவே கேட்டிருப்பான். ஏன்னா சேஃப் ஜோன்ல இருக்கவங்களால தான் அவன் கால் வரைக்கும் பார்க்க முடியும். அவன் உண்மையாவே அவன் காலை பார்த்திருந்தா ஷூலேஸ் கலண்டர் கதை ரிமைண்ட் பண்ணிருப்பான். சோ அவன் பொய் தான் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டவன் அடுத்த டைரக்ஷனுக்கு மூவ் ஆனா இங்க அவன் எனிமியை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இந்த டைம் ஷூலேஸ வச்சு ஏமாத்த முடியாது. சோ பிளைண்ட் ஸ்பாட்ல ஒரு காயினை வச்சு அதோட வேல்யூ என்னன்னு கேட்கிறான். உடனே அவன் காயின் கிளார் அடிக்குதுன்னு சொல்லி